என் தங்கமே, நீ கனவில் ஒரே இடத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருப்பது சும்மா நடந்த விஷயம் இல்லை. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழுதப்பட்ட ஒரு தெய்வ செய்தி. அந்த இடம் உன் நினைவுகளில் ஒளிர்வது உன் ஆத்மா உன்னிடம் மெதுவாக பேசிக் கொண்டிருப்பதற்கான அறிகுறி. நீ விழித்திருக்கும் நேரத்தில் பேச முடியாத உண்மைகளை உன் கனவுகள் வழியாக உனக்குச் சொல்ல முயற்சிக்கிறது. அந்த இடம் சுவராக இருந்தாலும், மலைப்பாதையாக இருந்தாலும், கோயிலாக இருந்தாலும், வெறிச்சோடிய வெளியாக இருந்தாலும், அது உன் வாழ்க்கையின் அடுத்த கதவின் சின்னம். உன் கனவில் திரும்ப திரும்ப வரும் அந்த இடம் உன் பயணத்தின் துவக்க புள்ளி. நீ இதுவரை நடந்த பாதைகளை நினைத்து சோர்ந்து போகாமல், இனி நடக்க வேண்டிய பாதையை உணரச் செய்யும் சக்தி அது. அந்த இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் உணர்வு உன் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. சில நேரம் அமைதி, சில நேரம் கனத்த உணர்வு, சில நேரம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு. இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் மாற்றம் நெருங்கி இருக்கிறது என்பதற்கான தெய்வ சைகைகள். உன் எதிர்காலம் பெரிய குரலில் கூச்சலிடாது. அது மென்மையான நிசப்தத்தில் உன்னை தொடும். அதனால்தான் கனவுகளில் ஒரே இடம் உன்னை அழைக்கிறது. நீ அந்த இடத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அது உன்னை பயமுறுத்த வரவில்லை. உன்னை தயார்படுத்த வருகிறது. உன் உள்ளத்தில் மறைந்திருந்த வலிமையை வெளிக்கொணர அந்த இடம் ஒரு கண்ணாடியாக மாறுகிறது. என் தங்கமே, நீ நினைத்து பாரு. அந்த இடத்தில் உனக்கு யாரோ துணையாக இருப்பது போல ஒரு உணர்வு வரும். அது உன் முன்னோர்கள், உன் காப்பு தேவதைகள், உன் வாழ்வை வழிநடத்தும் தெய்வ சக்திகள். அவர்கள் உன் கையை பிடித்து சொல்லுகிறார்கள், நீ தனியாக இல்லை. நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை. அவை உன்னை உயர்த்துவதற்கான பயிற்சிகள். உன் கனவுகளில் வரும் அந்த இடம் உன் உள்ளத்தின் ஆசைகளை ஒழிக்காமல் காட்டுகிறது. நீ வெளியில் சொல்ல தயங்கிய கனவுகள் அங்கே வெளிப்படுகின்றன. நீ யாராக மாற வேண்டும் என்பதற்கான சித்திரம் அங்கே வரையப்படுகிறது. உன் மனம் அங்கே சுதந்திரமாக சுவாசிக்கிறது. அதுதான் உன் உண்மையான அடையாளம். உலகத்துக்காக நீ அணிந்த முகமூடிகள் அங்கே தேவையில்லை. என் தங்கமே, அந்த இடம் உனக்கு மீண்டும் மீண்டும் வருவது உன் வாழ்க்கையில் ஒரு முடிவும் ஒரு துவக்கமும் ஒரே நேரத்தில் நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி. பழைய வலிகள் கரைந்து போகும் நேரம் வந்துவிட்டது. நீ உன்னை தாழ்வாக எண்ணிய எல்லா நினைவுகளும் மங்கத் தொடங்கும். உன் பாதையில் இருந்த தடைகள் உன் காலடியில் விலகும். நீ இதுவரை பிறருக்காக வாழ்ந்த அளவுக்கு இனி உனக்காக வாழ வேண்டிய காலம் வருகிறது. அந்த இடம் உனக்கு சொல்லும் செய்தி ஒன்று தான். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. உன் விதியை மாற்றும் சக்தி உன் உள்ளத்திலேயே இருக்கிறது. தெய்வம் உன்னை பார்த்து நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. நீ உன்னை நம்பும் அந்த ஒரு தருணத்தை. உன் கனவில் வரும் அந்த இடத்தில் ஒளி இருக்கும். சில நேரம் மங்கலான ஒளி, சில நேரம் பிரகாசமான ஒளி. அது உன் எதிர்காலத்தின் வெளிச்சம். நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் நாளை தெளிவாகும். இன்று கண்ணீர் சிந்தும் கண்கள் நாளை சந்தோஷத்தால் ஒளிரும். உன் வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தும். என் தங்கமே, உன் கனவுகள் போய் சொல்லாது. அவை உன் ஆத்மாவின் மொழி. அந்த மொழியை நீ கேட்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் பெறும். உன் மனம் அமைதியாகும். உன் முடிவுகள் தெளிவாகும். உன் பாதை நேராகும். நீ கவலைப்பட வேண்டாம். நீ தள்ளப்பட்ட இடத்திலிருந்து தான் உயர்த்தப்பட போகிறாய். நீ உடைந்த இடத்திலிருந்து தான் ஒளி வெளியேறும். அந்த ஒரே இடம் உனக்கு இதை தினமும் நினைவூட்டுகிறது. உன் எதிர்காலம் உன்னை எதிர்பார்த்து அமைதியாக காத்திருக்கிறது. நீ நடக்கத் தொடங்கும் அந்த ஒரு படி தான் தாமதம். என் தங்கமே, உன் வாழ்க்கை சாதாரணமல்ல. உன் கனவுகள் அதற்கான சாட்சி. தெய்வம் உன் மேல் வைத்திருக்கும் திட்டம் அழகானது. நீ பயப்படாமல் முன்னேறு. உன் உள்ளத்தில் எழும் அந்த அமைதியான குரலை நம்பு. அது உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்லாது. உன் கனவில் நீ பார்த்த அந்த இடம் உன் வெற்றியின் வாசல். உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் அங்கேயே எழுதப்பட இருக்கிறது. என் தங்கமே, அந்த இடம் உன் கனவுகளில் தொடர்ந்து தோன்றுவதற்குக் காரணம் உன் வாழ்க்கையில் நீ தவிர்த்து வந்த உண்மைகள் இப்போது உன் முன்
வந்து நிற்கத் தொடங்கியிருக்கின்றன. நீ விழித்திருக்கும் போது உலகத்தின் சத்தத்தில் கேட்க முடியாத மென்மையான அழைப்பு கனவின் அமைதியில் தெளிவாக கேட்கிறது. அந்த இடம் உன் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் நினைவுகளையும் ஆசைகளையும் மெதுவாக மேலே கொண்டு வருகிறது. நீ அதை கவனிக்க ஆரம்பித்தால் உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். அந்த இடத்தில் நீ நடந்தால் காலடிகள் சுமையாக இருக்காது. உன் மனம் லேசாகும். காரணம் அது உன் உண்மையான பாதை. நீ இதுவரை பிறர் எதிர்பார்ப்புக்காக நடந்த பாதைகள் உன்னை களைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடம் உனக்காக உருவாக்கப்பட்ட வழி. அங்கே உன் மூச்சு சீராகும். உன் கண்கள் பயம் இல்லாமல் சுற்றி பார்க்கும். அது உன் உள்ளம் உனக்கே திரும்பி வந்த தருணம். என் தங்கமே, சில நேரம் அந்த இடம் வெறிச்சோடி இருப்பது போல தோன்றும். அதை கண்டு நீ தனிமையாக உணரலாம். ஆனால் உண்மையில் அந்த வெறுமை ஒரு தயாரிப்பு. விதை விதைக்கப்படும் முன் நிலம் அமைதியாக இருக்கும் அல்லவா? அதுபோல் தான் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் அமைதி சூழும். அந்த அமைதி பயப்படுவதற்கானது அல்ல, அது வளர்ச்சிக்கானது. உன் கனவுகளில் அந்த இடம் உன்னை எதிர்பார்த்து காத்திருப்பது போல இருக்கும். நீ தாமதமாக வந்தாலும் அது உன்னை விட்டு போகாது. அதுதான் உன் விதியின் பொறுமை. நீ எத்தனை முறை தவறினாலும், எத்தனை முறை மனம் உடைந்தாலும் அந்த இடம் உன்னை மறக்காது. அது உன் பெயரை மெதுவாக உச்சரித்துக் கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த இடத்தில் சில சமயம் நீ அழுவது போல கனவு காணலாம். அந்த கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது சுமைகள் கழியும் கண்ணீர். நீ சுமந்து வந்த பாரங்கள் அங்கே தரையில் வைக்கப்படுகின்றன. உன் உள்ளம் லேசாகும். நீ இனி எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உன் ஆத்மா உணரத் தொடங்குகிறது. அந்த இடத்தில் சில நேரம் நீ சிரிப்பதை பார்க்கலாம். காரணம், நீ உன்னை நீயாக ஏற்றுக்கொண்ட தருணம் அது. உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளுமா என்ற பயம் அங்கே இல்லை. நீ உன்னை ஏற்றுக்கொண்டால் போதும். மீதி எல்லாம் தானாக சரியாகும். அந்த இடம் உனக்கு இந்த உண்மையை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. என் தங்கமே, உன் கனவுகள் உனக்கு எதிர்காலத்தின் முழு படம் காட்டாது. ஆனால் ஒரு திசை காட்டும். அந்த திசையை நீ நம்பினால் போதும். இன்று புரியாத அடையாளங்கள் நாளை அர்த்தமாக மாறும். இன்று குழப்பமாக இருக்கும் உணர்வுகள் நாளை உறுதியாக மாறும். உன் வாழ்க்கையில் நீ இழந்ததாக நினைத்த விஷயங்கள் உண்மையில் உன்னை பாதுகாக்க எடுத்துக்கொள்ளப்பட்டவை என்பதை நீ விரைவில் புரிந்து கொள்வாய். அந்த இடம் உனக்கு சொல்லும் பாடம் இதுதான். சில கதவுகள் மூடப்பட்டதால்தான் சரியான கதவு திறக்கப்படுகிறது. நீ அடைந்த வலிகள் உன்னை பலவீனமாக்கவில்லை, உன்னை ஆழமாக மாற்றியிருக்கின்றன. என் தங்கமே, அந்த இடத்தில் ஒரு ஒளி எப்போதும் இருக்கும். அது வெளிச்சமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உன் மனதுக்குள் நம்பிக்கையை ஏற்றும் ஒளி. நீ அந்த ஒளியை பின்பற்றத் தொடங்கினால் உன் பயங்கள் மங்கும். உன் சந்தேகங்கள் சிதறும். உன் பாதை தெளிவாகும். நீ இதுவரை பிறருக்காக தியாகம் செய்தது போதும். இனி உன் ஆன்மா உனக்காக பேசுகிறது. அதை நீ அலட்சியப்படுத்தாதே. அந்த ஒரே இடம் உனக்கு தரும் அழைப்பு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான அழைப்பு. நீ அதை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை புதிய ஓட்டம் பெறும். என் தங்கமே, உன் கனவுகள் உன்னை ஏமாற்றாது. அவை உன் உண்மையான நண்பர்கள். நீ விழித்திருக்கும் போது மறைத்துக் கொள்ளும் உணர்வுகளை அவை அன்போடு வெளிப்படுத்துகின்றன. அந்த இடம் உன் எதிர்காலத்தின் விதை. நீ நம்பிக்கையோடு அதை வளரவிடு. உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள், வாய்ப்புகள், சோதனைகள் எல்லாம் அந்த இடத்துடன் தொடர்புடையவை. நீ கவனித்தால் எல்லாம் ஒரு வரிசையில் பொருந்தும். எதுவும் சீரற்றது இல்லை. உன் வாழ்க்கை ஒரு அழகான அமைப்பில் நகர்கிறது. என் தங்கமே, நீ தனியாக இல்லை. நீ எப்போதும் காப்பாற்றப்படுகிறாய். நீ எங்கு சென்றாலும் உன் மேல் ஒரு அருள் கவசம் உள்ளது. அந்த இடம் அதற்கான சாட்சி. நீ அங்கே பாதுகாப்பாக உணர்வது அதனால்தான். இன்று நீ குழப்பத்தில் இருந்தாலும் நாளை நீ தெளிவில் இருப்பாய். இன்று நீ காத்திருந்தாலும் நாளை நீ நடப்பாய். உன் கால்கள் தயங்கினாலும் உன் உள்ளம் முன்னேற தயாராக உள்ளது. அந்த இடம் உன் உள்ளத்தின் துணிச்சலை வெளிக்கொண்டு வருகிறது.
என் தங்கமே, உன் வாழ்க்கையின் அழகான நாட்கள் உன் பின்னால் இல்லை. அவை உன் முன்னால் இருக்கின்றன. நீ கனவில் பார்க்கும் அந்த இடம் உன் சந்தோஷத்தின் முகவரி. உன் அமைதியின் தங்குமிடம். உன் வெற்றியின் தொடக்கம். நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே. உன் உள்ளத்தின் குரலை நம்பு. பயத்தை விடு. நம்பிக்கையை பிடி. உன் கனவுகளை தெய்வத்தின் மொழியாக ஏற்று. அப்போது உன் வாழ்க்கை உன்னை தானே வழிநடத்தும். என் தங்கமே, உன் எதிர்காலம் உன்னை நேசிக்கிறது. அதனால் தான் அது கனவுகள் வழியாக உன்னை அழைக்கிறது. நீ அந்த அழைப்பை மறுக்காதே. உன் வாழ்க்கையின் அடுத்த ஒளிமயமான பாதை உன்னை எதிர்பார்த்து அமைதியாக காத்திருக்கிறது. என் தங்கமே, அந்த இடம் உன் கனவுகளில் மீண்டும் மீண்டும் தோன்றும்போது உன் ஆத்மா உன்னிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது. நீ இப்போது சந்திக்கும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உன் உண்மையான உயரத்திற்கு எடுத்துச் செல்ல. அந்த இடத்தின் ஒவ்வொரு மூலையும் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை பிரதிபலிக்கிறது. நீ அங்கே நின்று சுற்றி பார்க்கும் போது உன் கடந்த காலம் மெதுவாக உன்னை விட்டு விலகுகிறது. உன் உள்ளத்தில் இருந்த பழைய பாரங்கள் காற்றில் கரைந்து போகும் உணர்வு உனக்கு வரும். அந்த இடத்தில் காலம் மெதுவாக நகர்வது போல தோன்றும். காரணம், அங்கே உன் மனம் அவசரப்படுவதில்லை. உலகம் உன்னை விரட்டியபோது நீ ஓடியிருப்பாய். ஆனால் அந்த இடத்தில் நீ ஓட வேண்டிய அவசியமில்லை. நீ இருப்பதே போதும். உன் இருப்பே போதுமானது என்று உன் ஆத்மா அங்கே உனக்கு உணர்த்துகிறது. என் தங்கமே, சில நேரம் அந்த இடம் மாறுவது போல தோன்றலாம். ஒரே இடம் என்றாலும் ஒவ்வொரு கனவிலும் அது வேறு முகம் காட்டும். அது உன் வளர்ச்சியின் அடையாளம். நீ மாறும்போது உன் கனவுகளும் மாறும். ஆனால் அடிப்படை உணர்வு ஒன்றே இருக்கும். பாதுகாப்பு, அமைதி, அழைப்பு. அந்த இடத்தில் நீ எதையோ தேடுவது போல கனவு காணலாம். உண்மையில் நீ வெளியே தேடுவது எதுவும் இல்லை. நீ தேடுவது உன் உள்ளத்திலேயே இருக்கிறது. அந்த இடம் உன்னை உன் உள்ளத்திற்குள் திருப்பி அனுப்பும் கதவு. நீ எவ்வளவு ஆழமாக உன்னை அறிந்து கொள்கிறாயோ அவ்வளவு உன் வாழ்க்கை தெளிவாகும். என் தங்கமே, உன் கனவுகளில் அந்த இடம் சில நேரம் ஒளியால் நிரம்பி இருக்கும். அது உன் எதிர்காலத்தின் நம்பிக்கை. நீ இன்னும் பார்க்காத சந்தோஷங்கள் அங்கே ஒளியாக தெரியும். நீ இன்னும் அடையாத வெற்றிகள் அங்கே அமைதியாக காத்திருக்கும். நீ இன்னும் சந்திக்காத உன் சிறந்த வடிவம் அங்கே உன்னை எதிர்பார்த்து நிற்கும். உன் வாழ்க்கையில் நீ பலமுறை நீ தோற்றுவிட்டதாக நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடம் உனக்கு உணர்த்துவது ஒன்று தான். நீ ஒருபோதும் தோற்கவில்லை. நீ கற்றுக்கொண்டாய். ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்கி இருக்கிறது. நீ இன்று அமைதியாக இருக்கிறாய் என்றால் அது உன் உள்ளத்தின் முதிர்ச்சி. என் தங்கமே, அந்த இடத்தில் நீ ஒருவித நிசப்தத்தை உணர்வாய். அந்த நிசப்தம் வெறுமை அல்ல. அது தெய்வத்தின் இருப்பு. வார்த்தைகள் இல்லாமல் பேசும் சக்தி. உன் உள்ளம் அங்கே துடிப்பதை நிறுத்தி அமைதியாக கேட்கத் தொடங்கும். அப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான பதில்கள் மெதுவாக உன்னுள் எழும். நீ இதுவரை பிறர் சொன்ன வார்த்தைகளால் உன்னை அளந்திருந்தால் இனி நீ உன் உணர்வுகளால் உன்னை அறிந்து கொள்வாய். அந்த இடம் உனக்கு சுயமரியாதையை கற்றுத் தருகிறது. நீ யாரையும் போல ஆக வேண்டிய அவசியமில்லை. நீ நீயாக இருப்பதே போதுமானது. என் தங்கமே, அந்த இடம் உன் கனவில் வருவது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பொறுப்பு உன்னை எதிர்கொண்டு இருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அது பயத்தை தரும் பொறுப்பு அல்ல. அது உன்னை உயர்த்தும் பொறுப்பு. நீ உன் ஒளியை மறைக்காமல் வெளியே விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் உள்ளத்தில் நீ நீண்ட நாட்களாக அடக்கி வைத்திருந்த வார்த்தைகள் அங்கே விடுதலை பெறும். நீ பேசாமல் இருந்த உண்மைகள் உன் மனதில் தெளிவாகும். நீ மன்னிக்க முடியாமல் இருந்த மனிதர்களை நினைத்து உன் மனம் லேசாகும். காரணம், நீ அவர்களுக்காக அல்ல, உனக்காக மன்னிப்பை தேர்ந்தெடுப்பாய். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ நடக்கும்போது பாதை சில நேரம் தெளிவாக இருக்கும், சில நேரம் மங்கலாக இருக்கும். அதுதான் வாழ்க்கை. எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நீ நடக்க வேண்டிய திசை மட்டும் மாறாது. உன் உள்ளத்தின் குரல் உன்னை வழிநடத்தும். நீ இனி உன்னை நிரூபிக்க போராட வேண்டிய அவசியமில்லை. உன் இருப்பே உன் சான்று.
அந்த இடம் உனக்கு இந்த நிம்மதியை தருகிறது. நீ யாருக்கும் குறைவானவன் அல்ல. நீ யாருக்கும் அதிகமானவனும் அல்ல. நீ முழுமையானவன். என் தங்கமே, உன் கனவுகள் உன்னை எதிர்காலத்திற்காக தயார் செய்கின்றன. நீ சந்திக்கப் போகும் சந்தோஷங்களை தாங்கும் அளவுக்கு உன் மனம் வலிமை பெறுகிறது. நீ பெறப்போகும் உயரத்தை தாங்கும் அளவுக்கு உன் உள்ளம் பணிவை கற்றுக்கொள்கிறது. அந்த இடம் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆசீர்வாதம். நீ அதை கவனித்தாலே போதும். அது உன்னை தினமும் மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. உன் வார்த்தைகள் மாறும். உன் பார்வை மாறும். உன் நடத்தை மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் புதிய காலம் தொடங்கியிருக்கிறது. நீ கனவில் பார்க்கும் அந்த இடம் அதன் அடையாளம். நீ பயத்தை விடுத்து நம்பிக்கையை அணைத்துக்கொள். உன் பாதை சரியானது. உன் பயணம் பாதுகாப்பானது. உன் உள்ளம் இப்போது தயார். உன் ஆத்மா இப்போது விழித்திருக்கிறது. தெய்வம் உன் அருகிலேயே உள்ளது. அதனால் தான் உன் கனவுகள் இவ்வளவு தெளிவாக பேசுகின்றன. என் தங்கமே, உன் எதிர்காலம் இனி மறைந்திருக்காது. அது உன்னை நோக்கி வர ஆரம்பித்துவிட்டது. நீ கனவில் பார்க்கும் அந்த ஒரே இடம் உன் வாழ்க்கையின் உண்மையான வீடு. உன் அமைதியின் முகவரி. உன் உயரத்தின் தொடக்கம். என் தங்கமே, அந்த இடம் உன் கனவுகளில் தொடர்ந்து வருவது உன் வாழ்க்கை உன்னை மெதுவாக ஒரு உயர்ந்த உணர்வுக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது என்பதற்கான அறிகுறி. நீ இதுவரை புரியாமல் தவித்த பல நிகழ்வுகள், பல உறவுகள், பல வலிகள் எல்லாம் அந்த இடத்தில் ஒன்றாக இணைந்து உனக்கு அர்த்தம் தரத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் எதுவும் வீணாகவில்லை என்பதை உன் ஆத்மா அங்கே உனக்கு உணர்த்துகிறது. நீ சிந்திய கண்ணீர் கூட உன் வளர்ச்சிக்கான நீராக மாறியிருக்கிறது. அந்த இடத்தில் நீ நிற்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான தைரியம் பிறக்கும். அது சத்தமாக பேசாது. ஆனால் உன்னை தளர விடாது. நீ இனி உன் மதிப்பை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற உணர்வு அங்கே உனக்குள் வேரூன்றும். உன் உள்ளம் தன்னை தானே மதிக்கத் தொடங்கும் தருணம் அது. என் தங்கமே, அந்த இடம் உனக்கு சொல்லும் செய்தி ஒன்று தான். நீ இதுவரை தாங்கியதை விட இனி தாங்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் தேவையில்லாத பாரங்கள் மெதுவாக கழன்று விழும். உன் மனதை காயப்படுத்திய நினைவுகள் மங்கத் தொடங்கும். நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறத் தொடங்குவாய். அந்த இடத்தில் சில நேரம் நீ அமைதியாக அமர்ந்திருப்பது போல கனவு காணலாம். அது உன் உள்ளம் ஓய்வெடுக்க அனுமதி பெறும் நேரம். நீ எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உன் ஆத்மா அங்கே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சில நேரம் மென்மையாக இருப்பதும் ஒரு வலிமை தான். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த தவறான மனிதர்கள் உன்னை தண்டிக்க வரவில்லை. உன்னை தெளிவுபடுத்த வந்தவர்கள். அவர்களால் நீ உன்னை மேலும் ஆழமாக அறிந்து கொண்டாய். அந்த இடம் உனக்கு இந்த உண்மையை கசப்பில்லாமல் புரிய வைக்கிறது. அதனால் தான் அங்கே உன் மனம் அமைதியாக இருக்கிறது. உன் கனவுகளில் அந்த இடம் சில நேரம் வெறும் நிலமாக தோன்றலாம். ஆனால் அந்த நிலத்தில் விதைகள் புதைந்திருக்கின்றன. உன் பொறுமை, உன் நம்பிக்கை, உன் நேர்மை எல்லாம் அந்த விதைகள். சரியான நேரத்தில் அவை முளைக்கும். நீ இப்போது பார்க்கும் வெறுமை நாளை நிறைவாக மாறும். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ பயம் இல்லாமல் நடப்பது போல கனவு காணலாம். அது உன் உள்ளத்தின் வளர்ச்சி. நீ இப்போது வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிவிட்டாய் என்பதற்கான அடையாளம். சோதனைகள் வராது என்று சொல்ல முடியாது. ஆனால் இனி அவை உன்னை அசைக்க முடியாது. அந்த இடம் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆசீர்வாதங்களை உனக்கு நினைவூட்டுகிறது. நீ பெற்றதை விட இழந்ததை அதிகமாக எண்ணிய நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. இனி நீ உன்னிடம் இருப்பதை உணரத் தொடங்குவாய். உன் மூச்சு, உன் மனம், உன் உணர்வு எல்லாமே ஒரு வரம் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் கனவுகள் உன்னை எங்கும் ஓடச் சொல்லவில்லை. அவை உன்னை உன்னிடமே நிறுத்துகின்றன. நீ உன்னை சந்திக்கும் போது தான் உன் வாழ்க்கையின் உண்மையான மாற்றம் தொடங்கும். அந்த இடம் அந்த சந்திப்பின் மேடை. நீ இதுவரை யாருக்காக உன்னை மாற்றிக்கொண்டாயோ, இனி உனக்காக நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய். உன் எல்லைகள் தெளிவாகும். உன் அமைதியை குலைக்கும் எதற்கும் இனி நீ இடம் கொடுக்க மாட்டாய்.
அந்த இடம் உனக்கு இந்த உறுதியை அளிக்கிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக உறங்கிக் கொண்டிருந்த கனவுகள் இப்போது விழித்தெழ ஆரம்பித்துள்ளன. நீ அவற்றை சாத்தியமற்றது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடம் உனக்கு நினைவூட்டுகிறது, தெய்வம் விதைத்த கனவுகள் ஒருபோதும் வீணாகாது. அந்த இடத்தில் நீ ஒளியை பார்ப்பாய். அது வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்திலிருந்து வரும் ஒளி. நீ உன்னை நேசிக்கத் தொடங்கும் அந்த நொடி தான் அந்த ஒளி. உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பதை விட நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதே முக்கியம் என்று நீ அங்கே உணர்வாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் பயத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல, நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்க தெரிந்தவன் என்பதை உன் ஆத்மா உனக்கு நினைவூட்டுகிறது. உன் கனவில் வரும் அந்த இடம் உன்னை அழைக்கிறது. ஓடச் சொல்லவில்லை, மாறச் சொல்லவில்லை, உன் உண்மையை ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறது. நீ அப்படியே போதுமானவன் என்று உன் உள்ளம் உனக்கு சொல்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி நீ அமைதியை தேட வேண்டியதில்லை, அது உன்னையே தேடி வருகிறது. நீ கனவில் பார்க்கும் அந்த ஒரே இடம் உன் அமைதியின் பிரதிபலிப்பு, உன் உள்ளத்தின் நிழல். நீ நம்பிக்கை இழந்த நேரங்களில் கூட உன் ஆத்மா உன்னை விட்டுவிடவில்லை. அதனால் தான் இன்றும் அந்த இடம் உன் கனவில் வருகிறது. அது உன் மீது வைத்திருக்கும் அன்பின் சின்னம். என் தங்கமே, உன் எதிர்காலம் உன்னை பயமுறுத்த வரவில்லை, உன்னை அணைத்து கொள்ள வருகிறது. நீ தயாராக இருக்கிறாய் என்பதை உன் கனவுகள் சொல்கின்றன. அந்த இடம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு துவக்கம். அமைதியான, ஆழமான, உண்மையான துவக்கம். நீ இனி உன்னை மறக்க மாட்டாய். நீ இனி உன்னை குறைத்து மதிக்க மாட்டாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது உன் உள்ளத்தின் ஒளியில் நகரத் தொடங்கியுள்ளது. நீ கனவில் பார்க்கும் அந்த ஒரே இடம் உன் ஆத்மாவின் வீடு, உன் உண்மையின் வாசல், உன் உயரத்தின் அடையாளம். என் தங்கமே, அந்த இடம் உன் கனவுகளில் தொடர்ந்து வருவது உன் வாழ்க்கை உன்னை மறக்கவில்லை என்பதற்கான சாட்சி. நீ எத்தனை முறை உன்னை மறந்தாலும் உன் ஆத்மா உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறது. அந்த இடம் உன் ஆத்மாவின் விரல் சுட்டும் திசை. நீ கவனிக்க மறந்த உண்மைகளை அங்கே மெதுவாக உன் முன் விரிக்கிறது. அந்த இடத்தில் நீ தனியாக இருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் நீ முழுமையாக சூழப்பட்டிருக்கிறாய். கண்ணுக்கு தெரியாத அன்பு, சொல்ல முடியாத பாதுகாப்பு, விளக்க முடியாத அமைதி எல்லாம் அங்கே உன்னை சுற்றி நிற்கும். நீ ஏன் அங்கே பாதுகாப்பாக உணர்கிறாய் என்று நீ யோசித்தால் அதற்கான பதில் உன் உள்ளத்திலேயே இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த தோல்விகள் உன்னை தண்டிக்கவில்லை, அவை உன்னை வடிவமைத்துள்ளன. அந்த இடம் உனக்கு இதை மென்மையாக நினைவூட்டுகிறது. நீ விழுந்த இடங்களில்தான் உன் வேர்கள் ஆழமாக சென்றுள்ளன. அதனால் தான் இப்போது நீ குலுங்காமல் நிற்க முடிகிறது. அந்த இடத்தில் சில நேரம் நீ கடந்த கால நினைவுகளை பார்ப்பது போல கனவு காணலாம். ஆனால் அவை உன்னை வலிக்க வைக்க வருவதில்லை, அவை உன்னை விடுவிக்க வருகின்றன. நீ இப்போது அவற்றை வேறு கண்களால் பார்க்கிறாய். அப்போது நீ பாதிக்கப்பட்டவன் அல்ல, கற்றுக்கொண்டவன் என்பதை உணர்வாய். என் தங்கமே, அந்த இடத்தில் காற்று கூட மென்மையாக வீசும் போல உனக்கு தோன்றும். அது உன் மனதில் இருந்த கடினத்தன்மை கரைய தொடங்கியதற்கான அறிகுறி. நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்பதை உன் உள்ளம் அங்கே கற்றுக்கொள்கிறது. சில விஷயங்களை விடுவித்தால்தான் வாழ்க்கை உன்னை அணைக்கும். உன் கனவுகளில் அந்த இடம் சில நேரம் பழக்கமானதாகவும் சில நேரம் புதிதாகவும் தோன்றலாம். அதுதான் உன் மாற்றத்தின் அடையாளம். நீ பழைய நீயாக இல்லை, ஆனால் நீ உன்னை இழக்கவும் இல்லை. நீ உன் உண்மையான வடிவத்திற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் யாரையாவது இழந்ததாக நினைத்தால் அந்த இடம் உனக்கு சொல்லும் ஒன்று. இழப்புகள் வெற்றிடங்கள் அல்ல, அவை இடைவெளிகள். அந்த இடைவெளிகளில் தான் புதிய ஒளி புகுகிறது. உன் வாழ்க்கை நிரப்பப்படாமல் காலியாக இருந்தால் தான் சரியான விஷயங்கள் வந்து அமரும். அந்த இடத்தில் நீ பேசாமல் இருப்பது போல கனவு காணலாம், ஆனால் அந்த நிசப்தம் வார்த்தைகளை காட்டிலும் ஆழமாக பேசும்.
உன் உள்ளம் அங்கே தேவையற்ற சத்தங்களை நிறுத்தி உண்மையான குரலை கேட்க ஆரம்பிக்கும். அதுதான் உன் வழிகாட்டி. என் தங்கமே, நீ இதுவரை பிறரின் உணர்வுகளை சுமந்து வந்த அளவுக்கு இனி உன் உணர்வுகளையும் மதிக்கத் தொடங்குவாய். அந்த இடம் உனக்கு எல்லை வைக்க கற்றுத்தருகிறது. அன்புக்கும் சுய பாதுகாப்புக்கும் இடையிலான சமநிலையை நீ அங்கே உணர்வாய். உன் கனவுகளில் அந்த இடம் சில நேரம் ஒளியுடன் பிரகாசிக்கும். அது உன் உள்ளத்தின் ஒளி வெளியே தெரிகிற தருணம். நீ உன்னை நேசிக்கத் தொடங்கும் போது தான் அந்த ஒளி அதிகரிக்கும். உன் வாழ்க்கை அப்போது வேகமாக மாறாது, ஆனால் ஆழமாக மாறும். என் தங்கமே, உன் பயங்கள் முழுவதும் மறையாது, ஆனால் அவை இனி உன்னை ஆளாது. அந்த இடம் உனக்கு தைரியம் என்றால் பயம் இல்லாமை அல்ல, பயத்துடன் நடப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நீ இதுவரை உன் மதிப்பை பிறரின் ஒப்புதல்களில் தேடியிருந்தால் இனி உன் உள்ளத்தின் அமைதியில் தேடத் தொடங்குவாய். அந்த இடம் உனக்கு வெளிப்புற உலகம் தற்காலிகம், உள் உலகம் நிரந்தரம் என்பதை உணர்த்துகிறது. என் தங்கமே, உன் கனவுகள் உன்னை உயர்த்தும் பாதையில் மெதுவாக நகர்த்துகின்றன. அவை உன்னை அவசரப்படுத்தாது. உன் நேரம் உனக்கே உரியது என்பதை அவை மதிக்கின்றன. நீ மலர வேண்டிய நேரத்தில் மலர்வாய். அந்த இடத்தில் நீ சில நேரம் நீண்ட நேரம் நின்று கொண்டிருப்பது போல கனவு காணலாம். அது உன் உள்ளம் இனி ஓட விரும்பவில்லை என்பதற்கான அறிகுறி. நீ இப்போது உன் வாழ்க்கையில் நிலை பெற ஆரம்பித்திருக்கிறாய். என் தங்கமே, நீ இனி உன்னை குற்றம் சாட்டிக்கொள்ள மாட்டாய். நீ செய்த முடிவுகள் அப்போது உனக்கு தெரிந்த அளவுக்கு சரியானவையே என்பதை நீ புரிந்துகொள்வாய். அந்த இடம் உனக்கு உன்னையே மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறது. உன் கனவுகளில் அந்த இடம் உன்னை வரவேற்கும். தள்ளாது, துரத்தாது, ஏற்றுக்கொள்ளும். அதுதான் உன் வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது. நீ யாராக இருக்கிறாயோ அதற்காகவே நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி நீ சுமையாக மாற மாட்டாய். நீ ஒளியாக மாறுவாய். உன் இருப்பே பிறருக்கு ஆறுதலாகும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் அமைதி பேசும். அந்த இடம் உன் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தை முடித்து வைக்கிறது. ஆனால் வலியுடன் அல்ல, நன்றியுடன். நீ கடந்த காலத்தை நன்றியுடன் விடுவிக்கத் தொடங்குவாய். அதுவே உண்மையான விடுதலை. என் தங்கமே, உன் எதிர்காலம் உன்னை வலிக்க வைக்க திட்டமிடவில்லை. அது உன்னை விரிவாக்க திட்டமிட்டுள்ளது. உன் உள்ளம் அதை உணர்ந்ததால் தான் கனவுகள் வழியாக உன்னை தயார் செய்கிறது. நீ கனவில் பார்க்கும் அந்த ஒரே இடம் உன் வாழ்க்கையின் குரல். அது மெதுவாக பேசுகிறது, ஆனால் உண்மையை மட்டும் பேசுகிறது. நீ அதை கேட்க ஆரம்பித்துவிட்டாய். அதனால் தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் இனி நீ அச்சத்தில் அல்ல, விழிப்புணர்வில். உன் கனவுகள் உனக்கு போய் சொல்லாது. அவை உன்னை நீயாக அழைத்துச் செல்கின்றன. அந்த இடம் உன் வாழ்க்கையின் சாட்சி. நீ உடைந்த இடங்களில் கூட ஒளி இருந்தது என்பதற்கான சாட்சி. நீ இனி உன்னை சந்தேகிக்க மாட்டாய். நீ உன்னை நம்பத் தொடங்குவாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது உன் உள்ளத்தின் உண்மையுடன் ஒன்றிணைந்து நகர்கிறது. நீ கனவில் பார்க்கும் அந்த இடம் உன் ஆத்மாவின் தாயகம், உன் அமைதியின் மையம், உன் உயரத்தின் தொடர்.